ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்யாஸ் skaraikudisamayal. டுடே நம்ம சேனலில் சப்பாத்தி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லா பக்கமும் வெங்காயத்தோட மசாலா மிக்ஸ் ஆகிற வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு தனியாக நீங்கள் சைடிஷ் செய்யணும்னு தேவை கிடையாது. இதையே நம்ம ஸ்டஃபிங் வச்சு செய்யும்போது சப்பாத்தியை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இப்போ நல்லா இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு அரைக்கப்பளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறமா உப்பு இதற்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா உப்பு எல்லா பக்கமும் மாவில் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ் நம்ம மாவு பிசையும் பொழுது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி பிசையணும். ஒரேடியாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு தண்ணியாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா மாவு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். மாவில் பார்த்திங்கன்னா நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நார்மலாக இருக்க வாட்டரும் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இப்போ மாவு காயாமல் இருக்கணுங்கிறக்காண்டி நம்ம பிகினர்ஸ் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இன்னும் ஒரு தடவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை ரொம்பவே சாஃப்டாக மாவு நமக்கு வந்துடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்தால் நமக்கு இன்னும் சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இது மேலே ஒரு துணி போட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க. துணி பார்த்திங்கன்னா லைட்டாக நனைச்சி ஈரமாக இருந்தால் போதும். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துடுச்சு. அதே நேரம் சாஃப்டாகவும் இருக்குது. வாங்க இப்போ இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க மாவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 3 உருண்டைகள் மீடியம் சைஸில் வந்திருக்கு. உங்களோட இஷ்டம்தான் சைஸு. நம்ம என்ன சைஸு விருப்பமோ அந்த சைஸில் நீங்கள் மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சப்பாத்தியாக நார்மலாக எப்போவும் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா நீங்கள் கேரட் போடலாம். நமக்கு விருப்பமான காய்கறிகளையும் சேர்த்து இந்த வெங்காயம் கலந்தோம் இல்லையா, அதோட நீங்கள் விருப்பமான காய்கறிகளையும் போட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சப்பாத்தியாக நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு வெங்காயம் மசாலா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம திரும்ப உருண்டைகளாக உருட்டணும். அதுக்கு பார்த்திங்கன்னா சைடுலேருந்து நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சதை மடித்து எடுத்து விட்டுட்டு வாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியை. பிகினர்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு நமக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி சைடுலேருந்து நீங்கள் மடக்கி விட்டுட்டு வரும்போது அது சென்டரில் எல்லாம் இதாகிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு திரும்ப இதை நீங்கள் லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது திரும்ப நம்ம சப்பாத்திகளாக தேய்ச்சி எடுத்துக்கணும். சப்பாத்திகளாக தேய்க்கும் பொழுது ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாமல் லைட்டாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்திட வேணாம். இப்போ இது மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கலாம். இதை நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் இதை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா தோசை தவா வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தேய்ச்சி வச்சுருக்க இந்த சப்பாத்தியை நம்ம போட்டுக்கலாம். சப்பாத்திலேருந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மசாலா வெளியில் வரதான் செய்யும் பிகினர்ஸ். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு மசாலா உதிராமல் நல்லா வந்துடும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக லைட்டாக எண்ணெயை தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு 2 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இதை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு வாங்க. மேலே அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் ஒரு தடவை போட்டுக்கலாம் திருப்பி. இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் நமக்கு நல்லா உள்ளேயும் வெந்து வரும், வெளியிலையும் மாவு இல்லாமல் வெந்து வரும். இப்போ ரொம்ப சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்புகளாக நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.